இன்னைக்கு எங்கள் வீட்டிலங்க ஃபிஷ் ஃப்ரைங்க. என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாங்க 10, பூண்டு ஒரு 6 பல், சின்னதாக இஞ்சி, இது வாசனைக்காக இது போடணும். ரொம்ப கருவேப்பிலை, லெமன் பாதி போட்டுக்கிட்டால் போதும், ஏன்னா 1/2 கிலோ ஃபிஷ் தான் இது. சோம்புங்க, மஞ்சள்தூள், கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் தேவையானது. மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க, ஜாரில் போட்டு அரைக்கலாம். கார்ன்ஃப்ளவரு, சோம்பு, மஞ்சள்தூள், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா. இது வெந்நீரில் ஊற வச்சுருந்தா கூட சீக்கிரமாக அரையும். டைம் ஆயிடுச்சு, அதனால் அவர் நேரடியாக போடுறேன். கருவேப்பிலைங்க, ரொம்ப பெரிய பழமாக இருக்குது, இது பாதி போட்டால் போதும். கல் உப்புங்க, அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். மசாலா அரைச்சாச்சுக்க பாருங்கள். மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் நிறைய சேர்த்துடுங்க, வாசனையாக இருக்குது. நம்ம மீன் வறுக்கக்குள்ளேயும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அரைஞ்சது வாசமாக இருக்கும், அதுக்காக தான். நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்து எடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்ல கேட்பாங்க, என்னங்க மீன் அன்றைக்கி உங்கள் வீட்டில் அப்படின்னு. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. வாங்கி கொடுத்து சாப்பிட்டதுலேருந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அதே மாதிரியே செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னே பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் மிக்சியில் அரைக்க போகிறோம், அவ்வளோதான். 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். ஊறினா தான் அதனுடைய காரெல்லாம் உள்ளே இறங்கணும், நல்லா டேஸ்ட்டு இறங்கி வரணும். அதில் நம்ம வறுக்கக்குள்ளே வறுத்துக்கலாம். மீன் 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ரீஃபண்ட் ஆயில் தாங்க. வறுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவி விடலாம். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்குங்க. மசாலா அரைக்கிறதுலையும் சேர்த்துருக்கேன். போதுங்க. அடுப்பு சிம்மில் வைங்க. ஏன்னா நம்ம சிம்மில் இருந்தால் தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக வச்சோம்னா தீஞ்ச மாதிரி இருக்கும், அடியில் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆகிடும். எப்பவுமே மீன் வறுக்கணுன்னா கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். வெயிட் பண்ணுவோம். இன்னொரு சைடு திருப்புறோம். கருவேப்பிலை அடியில் போயிருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்து பாருங்க. அது எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுனா இன்னும் மீதி இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு திரும்பி சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.